குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாங்கள் கம்ப்யூட்டர் சார் அருள்முருகன் சார் பேசுகிறேன். ஸோ ஓகே, நம்ம நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தா நம்ம வந்து அப்டேட் அண்ட் டெலிட் டியூபிள்ஸ். அப்டேட் அண்டு டெலிட் டியூபிள்ஸ். ஆஸ் யூ நோ, எ டியூபிள் இஸ் இம்மியூட்டபிள். ஸோ நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். டியூபிள் அப்படிங்கிறது வந்து இம்மியூட்டபிள். மியூட்டபிள்னால் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். இம்மியூட்டபிள்னால் cannot be சேஞ்ச் பண்ண முடியாது தான் வந்து இம்மியூட்டபிள். ஸோ அப்போ டியூபிள்ஸ் வந்து இம்மியூட்டபிள். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, the elements in the tuple cannot be changed. ஸோ immutable, what is meant by immutable? The elements in a tuple cannot be changed. ஸோ நம்ம டியூபிளில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது, புரியுதா, மாற்ற முடியாது. ஸோ அதில் என்ன வேல்யூஸ் இருக்கோ அந்த வேல்யூ தான். நம்ம வேறு ஒரு வேல்யூ வந்து மாற்ற முடியாது, cannot be changed. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்ஸ்டீட் ஆஃப், அதற்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வேல்யூ சேஞ்ச் பண்ண முடியாது இல்லையா, அதுக்கு பதிலாக நம்ம எப்படி வேல்யூ வந்து மாற்றணும் அப்படின்னா வந்து ஆல்ட்ரிங் த வேல்யூ இன் த டியூபிள். ஸோ வேல்யூ வந்து நம்ம வந்து ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். வேல்யூ என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஆல்டர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஜாயினிங் டூ டியூபிள்ஸ் ஆர் டெலிட்டிங் என்டையர் டியூபிள். எப்படி வந்து நம்ம வந்து ஒரு டியூபிள் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது, அல்லது டெலிட்டிங் த என்டையர் டியூபிள். சப்போஸ் நமக்கு வந்து ஒரு டியூபிள் நமக்கு வேண்டாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், டெலீட் பண்ணலாம். ஸோ ரெண்டு டியூபிள் வந்து என்ன பண்ணலாம், ஜாயின் பண்ணலாம். நம்ம வந்து டியூபிள்ஸ் வேணாம் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், நம்ம வந்து டெலீட் பண்ணலாம். இஸ் பாசிபிள். நம்ம இதெல்லாம் வந்து பாசிபிள். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸோ ப்ரோக்ராம் டு ஜாயின் டியூபிள்ஸ். எப்படி வந்து ஒரு டியூபிள்ஸ் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து அப்போ டியூப் ஒன் ஈக்குவல் டு அப்படி கொடுத்துருவோம் இல்லையா. டியூப் 1 ஈக்குவல் டு 2, 4, 6, 8, 10. நம்ம வந்து பேரண்டீஸ்குள்ளார நம்ம என்ன டியூபிள் அப்படின்னா நம்ம என்ன தரணும், பேரண்டீஸ் கொடுக்கணும். ஸோ ஓப்பன் பேரண்டீஸ், க்ளோசிங் பேரண்டீஸ்குள்ளார தான் நம்ம வந்து எலமெண்ட்லாம் கொடுத்துருக்கோம். ஒரு 5 எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். அதில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது, 2, 4, 6, 8, 10. ஓகே, அடுத்த டியூபிள் என்ன, டியூப் 2. டியூப் 2ல் என்ன இருக்குது, ஈக்குவல் டு 1, 3, 5, 7, 9. இது வந்து செகண்ட் டியூப். இப்போ வந்து டியூப் 1 டியூப் 2 என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். அப்போ டியூப் 3 ஈக்குவல் டு டியூப் 1 ப்ளஸ் டியூப் 2. இப்போ டியூப் 1 டியூப் 2 ஆட் பண்ணால் என்ன வரும், டியூப் 3. இப்போ பிரிண்ட் டியூப் 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ டியூப் 1ல் இருக்கக்கூடிய வேல்யூ, டியூப் 2ல் இருக்கக்கூடிய வேல்யூஸ். டியூப் 1ல் வந்து ஒரு 5 வேல்யூஸ் இருக்குது, 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. டியூப் 2ல் வந்து ஒரு 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. ரெண்டும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கம்பைன் பண்ணால் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும், 10 எலமெண்ட்ஸ் இருக்கும். இப்போ டியூப் 1ல் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, 4, 6, 8, 10. இது எல்லாமே வந்து டியூப் 1. டியூப் 2 பார்த்தீங்கன்னா வந்து 1, 3, 5, 7, 9. இது எல்லாமே வந்து டியூப் 2. ஸோ அப்போ டியூப் 1 டியூப் 2 கம்பைன் பண்ணிடுச்சு, இப்போ ஒரே டியூப்பில் இருக்குது, டியூப் 3. இதான் வந்து ஜாயினிங் டியூபிள்ஸ். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு நம்ம வந்து த என்டையர் டு டெலிட் என்டையர் டியூபிள். ஒரு டியூபிள் வந்து டெலிட் பண்ணோம் அப்படின்னு நம்ம வந்து டு டெலிட் என்டையர் டியூபிள் அப்படின்னா என்ன கமாண்ட் யூஸ் பண்ணணும், del கமாண்ட் இஸ் யூஸ்டு. del கமாண்ட் இஸ் கேன் பி யூஸ்டு. என்ன கமாண்ட் யூஸ் பண்ணால், del கமாண்ட். ஸோ ஓகே, சின்டாக்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து del டியூபிள் நேம். ஸோ ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னு நம்ம வந்து எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னு வந்து எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து என்னது, டியூப் 1 ஈக்குவல் டு 2, 4, 6, 8, 10. இது வந்து டியூப் 1. ஸோ பிரிண்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப் டியூப் 1 இஸ் டியூப் 1. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவுட்புட்டில் பார்த்திங்கன்னா இந்த எலமெண்ட்ஸ் ஆஃப் டியூப் 1 இஸ் அப்படின்னு வந்துட்டு ஸோ அதில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து பிரிண்ட் ஆகிடும். அடுத்து பார்த்திங்கன்னா del டியூப் 1. இப்போ வந்து என்னாச்சு, டியூப் 1ங்கிறது டெலிட் ஆகிடுச்சு. டெலிட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ட்ரேஸ் பேக் மோஸ்ட் ரீசன்ட் கால் லாஸ்ட் ஃபைல் வந்து பைத்தான் டியூபிள். இந்த எக்ஸாம்பிள் வந்து அப்படி இருக்கிறது வந்து என்ன வேணும், டெலிட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் டியூப் 1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வந்து எரர், த டியூப் 1 இஸ் நாட் டிஃபைன். ஏன்னா வந்து டியூப் 1 வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், டெலீட் பண்ணிட்டோம் இல்லையா. டெலீட் பண்ணதுனால அதில் இருக்காது, அதனால் டியூப் 1 இஸ் நாட் டிஃபைன் அப்படின்னு வரும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு என்டையர் டியூப் வந்து என்ன பண்ணலாம், நம்ம வந்து டெலீட் பண்ண முடியும்.
ஸோ ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து note that the print statement in the above code print the elements. print statement என்ன பண்ணும், எலமெண்ட் வந்து பிரிண்ட் பண்ணும். அதான் டெலீட் பண்ணிட்டோம் இல்லையா, அதில் எலமெண்ட்டே இல்லையே, எலமெண்ட் இருந்தால் தானே பிரிண்ட் பண்ணும், எலமெண்ட்டே இல்லைன்னா அது வந்து எரர். ஸோ தென் த del statement delete the entire tuple. நம்ம வந்து del statement யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு நம்ம வந்து ஒரு என்டையர் டியூபிளே வந்து நம்ம என்ன பண்ணோம், டெலீட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம டெலீட் பண்ண பிறகு நம்ம வந்து ட்ரை பண்ணால் என்ன ஆகும், when you try to print deleted tuple. ஸோ நம்ம வந்து டெலீட் பண்ண வந்து ஒரு டியூபில் வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து பைத்தான் show the errors. ஸோ நம்ம வந்து டெலீட் பண்ண ஒரு டியூபில் வந்து பிரிண்ட் பண்ணால் ஸோ பைத்தான் show the எரர் வந்து டிஸ்பிளே பண்ணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு டியூபில் வந்து நம்ம வந்து டெலீட் பண்ணிட்டோம். டெலீட் பண்ண பிறகு பிரிண்ட்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதில் இருக்கிறது என்னங்கிறது பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா அதில் நம்ம டெலீட் பண்ணிட்டோம், அதில் எலமெண்ட்டே இருக்காது. ஸோ அதனால் வந்து எரர் தான் வரும். ஸோ ஓகே நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து அடுத்து பார்த்திங்கன்னா டியூபிள் அசைன்மெண்ட். டியூபிள் அசைன்மெண்ட் இஸ் எ பவர்ஃபுல் ஃபீச்சர். இந்த டியூபிள் அசைன்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வந்து முக்கியமான ஒரு பவர்ஃபுல் ஃபீச்சர் இன் பைத்தானில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டியூபிள் அசைன்மெண்ட் இன் பைத்தான். இட் அலவுஸ் எ டியூபிள் வேரியபிள் ஆன் லெஃப்ட் சைட். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேரியபிள் வந்து இட் அலவுஸ் த டியூபிள் வேரியபிள் ஆன் லெஃப்ட் சைட். நம்ம லெஃப்ட் சைடில் வந்து வேரியபிள் இருக்கும், அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். நம்ம வந்து ஒரு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து A = 5 அப்படின்னு கொடுக்குறோன்னு வச்சுக்கேன். A = 5 அப்படின்னா வந்து இதை பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது, A இருக்கா, ஏங்கிறது வேரியபிள். இதுதான் ஈக்குவல் அப்படிங்கிறது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், ஏங்கிறது வேரியபிள், 5ங்கிறது வேல்யூஸ். அதாவது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருக்கு லெஃப்ட் சைடில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வேரியபிள் இருக்கும். அது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் டு பி அசைன்ட் டு த வேல்யூஸ் ஆன் த ரைட் சைடு ஆஃப் த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேல்யூஸ் வந்து எந்த சைடு இருக்கும், ரைட் சைடு ஆஃப் த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருக்கு ரைட் சைடில் வந்து வேல்யூ இருக்கும். லெஃப்ட் சைடில் என்ன இருக்கும், லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வேறு A = 5 அப்படின்னு இருக்கா. இதில் பார்த்தீங்கன்னா ஏங்கிறது வேரியபிள், இது வந்து லெஃப்ட் சைடு. ரைட் சைடில் என்ன இருக்குது, 5 வேல்யூஸ் இருக்குது. ரைட் சைடில் என்ன இருக்குது, வேல்யூஸ் இருக்குது. இதில் ஈக்குவல் அப்படிங்கிறது என்ன ஆப்ரேட்டர், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படின்னு நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ரேட்டர் ஈச் வேல்யூ இஸ் அசைன் டு ரெஸ்பெக்டிவ் வேரியபிள்ஸ். ஓகே இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாரு, இதில் ஏங்கிறது ஒரு வேரியபிள், பிங்கிறது வேரியபிள், சிங்கிறது வேரியபிள். இதில் ஈக்குவல் அப்படிங்கிறது என்ன ஆப்ரேட்டரு, இதில் ஈக்குவலுங்கிறது தான் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இதில் ஏங்கிறது ஒரு வேரியபிள், பிங்கிறது ஒரு வேரியபிள், சிங்கிறது வேரியபிள். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஏங்கிறது ஃபஸ்ட்டு வேல்யூ எடுத்துக்கும், பி வந்து செகண்டில் இருக்கிறனால செகண்ட் வேல்யூ எடுத்துக்கும், சி வந்து தேர்டில் இருக்கிறனால தேர்ட் வேல்யூஸ் எடுத்துக்கும். ஸோ இப்போ வந்து ஏல என்ன வேல்யூ இருக்கும், ஏல பார்த்தீங்கன்னா வந்து 34, பியில் 90, சியில் என்ன இருக்கும் 76. ஸோ ஓகே நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதுக்கு எக்ஸாம்பிள் ABC = A வந்து 34, B வந்து 90, C வந்து 76. ஸோ பிரிண்ட் A, B, C. நம்ம பிரிண்ட் பண்ணால் A, Bயில், Cயில் என்ன வேல்யூ இருக்குது 34, 90, 76. ஸோ ஓகே த எக்ஸ்பிரஷன் ஆர் எவாலுவேட்டட் பிஃபோர் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். நம்ம வந்து எக்ஸ்பிரஷன் எவாலுவேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் பிஃபோர் அசைன்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, XYZ P = ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா. பிரிண்ட் X, Y, Z P கொடுத்துருக்காங்க. X-உடைய வேல்யூ, Y-உடைய வேல்யூ, அடுத்தது Z-உடைய வேல்யூ, P-னுடைய வேல்யூஸ், இதை 4 வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து
இப்போ 2 இன்ட்டு 2 என்ன 4 அப்போ பார்த்தீங்கன்னா வந்து 4. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஸோ இந்த எக்ஸ்ப்ரெஷன் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படி போகிறோம், நம்ம வந்து எவாலுவேட் பண்ண போகிறோம். இந்த எக்ஸ்ப்ரெஷன் வந்து எவாலுவேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34 greater than 65 இருக்கா. ஸோ அப்படி இருக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம எக்ஸ்பாண்டேஷன் இது வந்து 2 to the power of 4 2 to the power of 2 வந்து எக்ஸ்பாண்டேஷன் பவர் கண்டுபிடிக்கிறது பவர். அப்போ வந்து 2 to the power of 2 வந்து என்னது 2 into 2 to the power of 2னா 4ன்னு வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 5 divided by 3 ப்ளஸ் 4 ஸோ இப்போ வந்து 3 வந்து 5 வந்து 3ஆல் டிவைட் பண்ண என்ன வரும், 5ல் வந்து எத்தனை 3 இருக்குது, ஒரே ஒரு 3 இருக்குது. ஏன்னா டிவிஷன் எல்லாம் 1 + 4 என்ன 5, அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 5 இருக்கும். ஓகே, இப்போ வந்து 5 டிவைட் பை 3 இதில் வந்து 1 ஆன்சர் வந்து 1 வரும் இல்லையா. 5 டிவைட் பை 3 1 into 3 ரிமைண்டர் 2. அப்போ வந்து இதில் 5ல் எத்தனை 3 இருக்குது, ஒரே ஒரு 3 தான் இருக்குது. ஒன்லி நம்ம வந்து ஸோ இது 1 மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ 1 + 4 இருக்கா, அப்போ என்னது 5 வந்துச்சா. ஸோ ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 5 modulus division of 2 இப்போ வந்து மாடல் டிவிஷன் 2 அப்படின்னா வந்து என்ன வரும், இப்போ வந்து 15ஆல் டிவைட் பண்ணணும்னு வச்சுக்கேன். ஸோ 7 into 2 14. ரிமைண்டர் வேல்யூஸ் என்ன இருக்கும், ரிமைண்டர் வேல்யூ வந்து 1 இருக்குமா. அதான் வந்து 5 point something, அதாவது இப்போ 5 divided by 3 இருக்கு இல்லையா, அது வந்து 1. அப்போ 1 + 4 5 பாயிண்ட்ஸ். இந்த மீதி ரிமைண்டர் டிவிஷன் இருக்கிறனால இது வந்து சம்திங் பாயிண்ட் சம்திங் வரும் அதில். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து 15 மாடல் டிவிஷன் 2. இப்போ 7 into 2 என்ன 14. அப்போ 15ல் 14 போச்சுன்னா என்ன ஒரு ஆன்சர் 1. இங்கே பார்த்தீங்கன்னா 1 இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா 34 greater than 65 விட 34 greater தானா இல்லை, ஸ்மாலஸ்ட். அதனால் வந்து கண்டிஷன் ஃபால்ஸ். இந்த கண்டிஷன் என்னாச்சு ஃபால்ஸ், அப்போ வந்து ஃபால்ஸ்னு வரும். ஸோ ஓகே, இதுதான். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து அடுத்து என்ன, நோட் தட் வென் யூ அசைன் வேல்யூஸ் டு டியூபல். ஸோ நம்ம வந்து ஒரு டியூபலுக்கு வந்து வேல்யூஸ் அசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ஷூர் தட் த நம்பர் ஆஃப் வேல்யூஸ் ஆன் போத் சைட் ஆஃப் த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் ஆர் சேம். இதில் எத்தனை வேரியபிள் இருக்கோ அத்தனை வேல்யூஸ் இருக்கும். 3 வேல்யூஸ் இருந்தால் 3 வேரியபிள்ஸ் இருக்கணும். அதர்வைஸ் ஆன் எரர், அப்படி இல்லைனா வந்து எரர் இஸ் ஜென்ரேட்டட் பை பைத்தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் இப்போ 3 வேரியபிள் இருக்கா, இங்கே வந்து 3 வேரியபிள் இருக்குது இல்லையா. இங்கே 3 வேரியபிள் இருந்துச்சுன்னா இங்கே வந்து 3 வேல்யூஸ் இருக்கா. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எத்தனை வேல்யூஸ் இருக்குது, இங்கே வந்து 3 வேல்யூஸ் இருக்குது. அப்போ 3 வேரியபிள் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் கரெக்டு, இப்படி இருந்தால் தான் எரர் வராது. சப்போஸ் ஏதோ அதர்வைஸ் அப்படி இல்லைனா இங்கே ஒரு 3 வேரியபிள் இருக்குது, இங்கே 2 வேல்யூஸ் இருந்ததுன்னா எரர் வரும். எரர் வந்து ஜென்ரேட் ஆகிடும் பைத்தானில். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிட்டர்னிங் மல்டிபிள் வேல்யூஸ் இன் டியூபல்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிட்டர்னிங் மல்டிபிள் வேல்யூஸ் இன் டியூபல். ஸோ ரிட்டர்ன் பண்ணக்கூடிய வேல்யூஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மல்டிபிள் வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணோம். அது பார்த்திங்கன்னா எப்படி ரிட்டர்ன் பண்ண பார்த்தீங்கன்னா எ ஃபங்க்ஷன் கேன் பி ரிட்டர்ன் ஒன்லி 1 வேல்யூ. ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஒரு ஃபங்க்ஷன் கேன் பி ரிட்டர்ன் ஒன்லி 1 வேல்யூ அட் த டைம். ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா அட் அ டைமில் வந்து ஒன்லி 1 வேல்யூ மட்டும்தான் வந்து ரிட்டர்ன் பண்ணும் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா. பட் பைத்தான் ரிட்டர்ன் மோர் தேன் 1 வேல்யூஸ். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுவரையும் நம்ம வந்து பார்த்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா மற்ற லாங்குவேஜில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா வந்து ஒன்லி 1 வேல்யூ மட்டும்தான் ரிட்டர்ன் பண்ணும். ஆனால் பைத்தானில் வந்து ரிட்டர்ன் மோர் தேன் 1 வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். பைத்தானில் மட்டும் மோர் தேன் 1 வேல்யூ மட்டும் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணோம் ஃப்ரம் ஃபங்க்ஷன். நம்ம ஃபங்க்ஷன் வந்து மோர் தேன் 1 வேல்யூ ரிட்டர்ன் பண்ணோம். அது வந்து பைத்தானில். ஏன்னா பைத்தான் குரூப்ஸ் மல்டிபிள் வேல்யூஸ் அண்டு ரிட்டர்ன் தம் டுகெதர். பைத்தானில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு குரூப் ஆஃப் மல்டிபிள் வேல்யூஸ் வந்து அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அண்டு ரிட்டர்ன் பண்ணிடுவோம், ரிட்டர்னிங் தம் டுகெதர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் டு ரிட்டர்ன் மேக்ஸிமம் ஆஸ் வெல் ஆஸ் மினிமம் வேல்யூஸ் இன் த லிஸ்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வேல்யூ அண்டு மினிமம் வேல்யூ எவ்வளோ ரிட்டர்ன் பண்ண முடியுமோ ரிட்டர்ன் பண்ணலாம்.
ஸோ இதை பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் எப்படிப்பா டிஃபைன் பண்ணோம், ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணால் டிஎஃப் அப்படின்னு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணோம். அடுத்தது ஃபங்க்ஷன் நேம் என்ன, மினிமம் அண்டர்ஸ்கோர் மேக்ஸிமம். என்னங்கிறது வேரியபிள். ஸோ ஏ ஈக்குவல் டு மேக்ஸ் ஆஃப் என், என்னங்கிறது நம்பர் ஆஃப் வேல்யூஸ். அதில் மேக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் எதுக்காக, ரிட்டர்னிங் த மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ நம்பர் என்னங்கிறது ஒரு 10 வேல்யூஸ் இருக்குதுன்னு வச்சுக்கேன். அதில் வந்து 10 வேல்யூவில் எது வந்து வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ, அது வந்து எங்கே போய் ஸ்டோர் ஆகும்னா ஏல ஸ்டோர் ஆகும். பி ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் என், இது வந்து ரிட்டர்ன் த மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ என்ன நம்பர் ஆஃப் வேல்யூஸ், என்னங்கிறது நம்பர் ஆஃப் வேல்யூஸ், ஒரு 10 வேல்யூஸ் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய மிக குறைவான வேல்யூ தான் வந்து மினிமம் வேல்யூ. மேக்ஸிமம்னா இருக்கிறதுலே அதிகமான வேல்யூ. ஒரு 10 வேல்யூஸ் 10 எலிமெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 எலிமெண்ட்ஸில் இருக்கிறதுலே வந்து மேக்ஸிமம் வேல்யூஸ் எலிமெண்ட்ஸ் வேணும், அதுதான் மேக்ஸிமம். மினிமம்னா இருக்கிறதுலே ரொம்ப குறைவாக இருக்கக்கூடியது அது மினிமம். ஸோ ரிட்டர்ன் ஏ கமா பி. ஸோ மேக்ஸிமம் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணால் மினிமம் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துறாங்க, நம்பர் அப்படின்னு கொடுத்துறாங்க 12, 65, 84, 1, 18, 85, 99. இதில் மேக்ஸிமம் நம்பர் மினிமம் நம்பர் ஈக்குவல் டு, மேக்ஸிமம் நம்பர் கொடுத்துறாங்க, மினிமம் நம்பர் ஈக்குவல் டு மினிமம் மேக்ஸ் நம்மளை வந்து பார்த்திங்கன்னா அந்த வேல்யூஸ் எல்லாமே இருக்கும். ஸோ பிரிண்ட் மேக்ஸிமம் வேல்யூஸ், பிரிண்ட் மேக்ஸிமம் வேல்யூ கொடுத்துறாங்களா. இதில் இருக்கிறதுலே மேக்ஸிமம் வேல்யூ எதுப்பா, இருக்கிறதுலே ஹையஸ்ட் வேல்யூ எது 99. ஸோ அப்போ மேக்ஸிமம் வேல்யூ 99. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் மினிமம் வேல்யூ, மினிமம் வேல்யூ இருக்கிறதுல எது லோயஸ்ட் வேல்யூ 1. ஸோ அப்போ வந்து மினிமம் வேல்யூ 1 அப்படின்னு அர்த்தம். ஸோ ஓகே, இதுதான் வந்து மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூ. அப்போ ஒரு ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா வந்து எத்தனை வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது, 2 வேல்யூஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணுது, மேக்ஸிமம் அண்ட் மினிமம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு நம்ம வந்து நெஸ்டட் டியூபிள்ஸ். ஸோ நெஸ்டட் டியூபிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன் பைத்தான் tuples can be defined inside another tuple. ஓகே, வாட் இஸ் ஏ நெஸ்டட் டியூபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நெஸ்டட் டியூபிள் அப்படின்னா என்ன பதில், ஒரு டியூபிள்குள்ளார இன்சைட் அனதர் ஒரு டியூபிள் இருந்ததுன்னா அது பேர் வந்து நெஸ்டட் டியூபிள். பைத்தான் டியூபிள் கேன் பி டிஃபைன் பார்த்தீங்கன்னா இன்சைட் அனதர் டியூபிள். A tuple can be defined inside another tuple. ஒரு டியூபிளில் இன்சைடில் வந்து அனதர் ஒரு டியூபிள் இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து என்னது, நெஸ்டட் டியூபிள்ஸ். பார்த்தீங்கன்னா கால்டு நெஸ்டட் டியூபிள், அதுக்கு பேர் வந்து என்ன சொன்னாங்க, நெஸ்டட் டியூபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன் ஏ நெஸ்டட் டியூபிள் each tuple is considered as an element. So each tuple is considered as an element. ஸோ ஒவ்வொரு டியூபிளும் வந்து நம்ம எப்படி கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து எலமெண்ட்டாக வந்து கன்சிடர் பண்ணணும். The for loop will be useful to access all the elements. நம்ம வந்து for loop யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கேன், to access all the elements, எல்லா எலமெண்ட்டையும் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுறது தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து for loopே வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டாப்பர்ஸ் ஈக்குவல் டு வினோதினி. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா டாப்பர்ஸ் ஈக்குவல் டு வினோதினி 12th F 98.7, சௌந்தர்யா 12th H 97.5 அப்படின்னு இருக்காங்க. தாரணி 12th F 95.3, சாய்ஸ்ரீ 12th G 93.8. இதெல்லாம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸோ அவங்க நேமு, அவங்க என்ன கிளாஸு, எவ்வளோ கட் ஆஃப் மார்க் கொடுத்துருக்காங்க. ஃபார் ஐ இன் டாப்பர்ஸில் இருக்கிறது எல்லாமே வந்து ஐயில் அப்படியே ஒவ்வொன்றா வரும். ஐயில் என்ன வரும், ஃபஸ்ட்டு பேர் என்ன இருக்குது, வினோதினி 12th F 98.7. அடுத்தது என்ன வரும், சௌந்தர்யா 12th H 97.5, தாரணி அப்படிங்கிறது 12th F 95, சாய்ஸ்ரீ 12th G 93.8. இதுமாரி ஒவ்வொன்றா வருதில்ல. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு நம்ம வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்து நோட் பார்த்திங்கன்னா வந்து ஆல் த ஃபங்க்ஷன் யூஸ்ட் இன் லிஸ்ட் கேன் பி அப்ளிகபிள். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லா ஃபங்க்ஷனும் ஆல் த ஃபங்க்ஷன் கேன் பி யூஸ்ட் இன் லிஸ்ட்டில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ஃபங்க்ஷன் கேன் பி அப்ளிகபிள் ஈவன் ஃபார் டியூபிள்ஸ். அதில் இருக்கிறது எல்லாமே வந்து டியூபிள்ஸ்க்கு வந்து அப்ளிகபிள். டியூபிள்ஸ்லேயும் வந்து என்ன பண்ண நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும்.
டியூபிள்ஸ்லேயும் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரோக்ராம் யூஸிங் டியூபிள்ஸ். ஓகே, இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரைட் ஏ ப்ரோக்ராம் டு ஷாப் த டூ வேல்யூஸ் யூஸிங் டியூபிள் அசைன்மெண்ட். ஸோ இதை பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஷாப் அப்படின்னு என்னப்பா, ஷாப்னா டூ வேல்யூஸ். ஷாப் அப்படிங்கிறது நம்ம வந்து ஏல இருக்க வேல்யூ பிக்கும், பியில் இருக்க வேல்யூ ஏவுக்கும். ஸோ ஏல இருக்கிறதெல்லாம் பியில் இருக்கிறதெல்லாம் ஏ, இது பேர் மாற்றிடுறோம், இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறோம் இல்லையா, அது பேர் தான் வந்து ஷாப். நம்ம வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறோம், அது பேர் தான் என்னது, ஷாப் அப்படின்னா இன்டர்சேஞ்ச். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏ ஈக்குவல் டு இன்ட்டு இன்புட் என்டர் த வேல்யூ ஆஃப் ஏ. ஸோ நம்ம இன்புட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஏனுடைய வேல்யூ கெட் பண்ணுறோம். ஸோ என்டர் த வேல்யூ ஆஃப் ஏ பார்த்திங்கன்னா என்டர் த வேல்யூ ஆஃப் ஏன்னு வருதா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்ட்டுன்னு கொடுத்துறாங்களா, இன்ட்டுனா நம்பர் கொடுக்குறோம். நம்ம வந்து ஏனுடைய வேல்யூ நம்பராக இருந்ததுனா தான் நம்ம இன்ட்டுன்னு கொடுக்குறோம். அது ஏன்னு ஒரு வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆகும். அப்போ வந்து 54 அப்படிங்கிறது நம்பர்னால நம்ம இன்ட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும். நம்ம வெறும் இன்ட்டு கொடுக்காம இன்புட் என்டர் த வேல்யூ ஆஃப் ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துப்போம். அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து இன்ட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம். நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூஸ் 54 வந்து எங்கே போய் ஸ்டோர் ஆகும் பார்த்திங்கன்னா ஏல போய் ஸ்டோர் ஆகும். இப்போ ஏல என்ன வேல்யூ இருக்கும், 54. அடுத்த ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா இன்புட் என்டர் த வேல்யூ ஆஃப் பி. ஸோ நம்ம இன்புட் ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி என்டர் த வேல்யூ ஆஃப் பி. ஸோ ஓகே, அது பார்த்திங்கன்னா நம்பர்னால இன்ட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம். அந்த கொடுக்கக்கூடிய வேல்யூஸ் எங்கே போய் ஸ்டோர் ஆகும், பியில் போய் ஸ்டோர் ஆகும். பியில் என்ன இருக்கும், 38 இருக்கும். இப்போ ஏல 54, பியில் 38 இருக்கா. இப்போ 38க்கு வந்து ஏவுக்கும், 54 வந்து பிக்கும் மாறும். இது பேர் தான் வந்து ஷாப். ஸோ பிரிண்ட் வேல்யூ ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஏ ஈக்குவல் டு என்னது 54. வேல்யூ ஆஃப் இப்போ ஸ்லாஸ் என் கொடுத்துறாங்களா, ஸ்லாஸ் என்ன அடுத்த லைன் வரும். வேல்யூ ஆஃப் பி ஈக்குவல் டு 38. ஏன்னா பி ஈக்குவல் டு கேபிட்டல் பி ஈக்குவல் டு ஸ்மால் பி கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்து ஏ கமா பி ஈக்குவல் டு பி கமா ஏ. இங்கே தான் வந்து ஷாப் பண்ணியிருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏ கமா பி ஈக்குவல் டு பி கமா ஏ. இப்போ பியில் இருக்கிறது வந்து ஏவுக்கு போகும், ஏல இருக்கிறது பிக்கு போகும். அப்போ the வேல்யூ ஆஃப் ஏ ஈக்குவல் டு 38, வேல்யூ ஆஃப் பி ஈக்குவல் டு 54 மாறிடுச்சா. இங்கே என்ன வேல்யூ இருக்குது, லாஸ்ட்டாக என்ன வேல்யூ இருக்குது, இங்கே 54 38, இங்கே 38 54. ஸோ வேல்யூ என்ன ஆகிடுச்சு, அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆகிடுச்சா. இதுக்கு பேர் தான் வந்து ஷாப் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் தான் நம்ம வந்து ஷாப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ரைட் ஏ ப்ரோக்ராம் யூஸிங் ஃபங்க்ஷன் தட் ரிட்டர்ன் த ஏரியா அண்டு circumference of the circle whose radius is passed as an assignment. Two values using tubal assignment. நம்ம வந்து இப்போ ஏரியா ஆஃப் த சர்க்கிள் கண்டுபிடிக்கிறோம். ஏரியா ஆஃப் த சர்க்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு நமக்கு தெரியணும். ஏரியா ஆஃப் த சர்க்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னப்பா ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பை ஆர் ஸ்கொயர். ஏரியா ஆஃப் த சர்க்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ நம்ம வந்து ஏரியா ஆஃப் த சர்க்கிள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து பை ஆர் ஸ்கொயர். இது வந்து ஏரியா ஆஃப் த சர்க்கிள். இப்போ பையனுடைய வேல்யூ என்னப்பா, ஃபஸ்ட்டு பையனுடைய வேல்யூ பையனுடைய வேல்யூ என்னது 3.14. பையனுடைய வேல்யூ 3.14. இப்போ வச்சுன்னா டிஎஃப்னு ஒரு கீவேர்டு. இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு வந்து டெஃப். சர்க்கிள் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் நேம், ஆருங்கிறது ரேடியஸ். நம்ம வந்து இப்போ பை ஆர் ஸ்கொயரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பைக்கு வேல்யூ 3.14 சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஆருக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா, ஆர். அப்போ இன்புட் வந்து ஆர் தான். ஸோ ரிட்டர்ன் பை இன்ட்டு ஆர் அது பை ஆர் ஸ்கொயர். இது வந்து ஏரியா ஆஃப் த சர்க்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஃபஸ்ட்டு இங்கேருந்து எக்ஸிட் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து ரேடியஸ் ஈக்குவல் டு ஃப்ளோட் அப்படி கொடுத்துருவோம் இல்லையா. ஸோ நம்ம இன்புட்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி என்டர் த ரேடியஸ். ஸோ என்டர் த ரேடியஸ் வேல்யூ என்ன 5. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ளோட்டில் கொடுத்துக்கலாம். நம்ம ரேடியஸ் வேல்யூ இன்டிஜர்லையும் கொடுக்கலாம், ஃப்ளோட்லேயும் கொடுக்கலாம். நம்ம வந்து ஃப்ளோட்டில் எடுத்துக்கிறதுனால, ஏன்னா வந்து பையனுடைய வேல்யூ ஃப்ளோட்டில் இருக்கிறதுனால நம்ம ரேடியஸ் வேல்யூ நம்ம வந்து ஃப்ளோட்டில் கொடுக்குறோம். ஃப்ளோட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஆன்சர் வந்து ஃப்ளோட்டில் வரும் இல்லையா. பார்த்தீங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதில் வருது, ஃப்ளோட்டில் வரும். நம்ம ஃப்ளோட்டுன்னு என்னது, பாயிண்ட் வச்சு வரக்கூடிய நம்பர் தான் ஃப்ளோட்டிங் பாயிண்ட். அதனால் நம்ம வந்து ஃப்ளோட்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம். ரேடியஸ், நம்ம இது வரக்கூடிய ரேடியஸ் வந்து எங்கே போய் ஸ்டோர் ஆகுது, ரேடியஸ்னு ஒரு வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆகுது. அடுத்து ஏரியா சர்க்கம்ஃபரன்ஸ். ஸோ நம்ம ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு பை ஆர் ஸ்கொயர்.
சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? சர்க்கிள் ரேடியஸ் கொடுத்தோம் அப்படின்னா வந்து ஓகே, ஏரியா ஆஃப் த சர்க்கிள் வந்து ஏரியா ஆஃப் த சர்க்கிள் என்ன? ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஏரியான்னு கொடுத்துறாங்க இல்லையா? இப்போ ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட், இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சர்க்கிள் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோமா, சர்க்கிள் ரேடியஸ். அப்போ இந்த ஃபங்க்ஷன் போய் இந்த ஃபங்க்ஷனை போய் கால் பண்ணணும். அப்போ கால் பண்ணக்குள்ளே இங்கே கூடிய ரேடியஸ் வேல்யூ இங்கே ஆர்க்கு போகும். அப்போ ஆர்க்கு சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வந்து ரேடியஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அப்போ வந்து ஏரியா ஆஃப் த சர்க்கிள் வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2πr. சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள், சர்க்கிளுடைய வளைபரப்பு, வட்டத்தின் வளைபரப்பு என்னது? 2πr அப்படின்னு வரும் இல்லையா ஒரு ஃபார்முலா. அது சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துறாங்க? சர்க்கம்ஃபரன்ஸ் 2πr, புரியுதா? 2πr அப்படின்னு கொடுத்தா நம்ம வந்து ஆன்சர் வந்து என்ன வருது? 31.4000 வரும் சர்க்கம்ஃபரன்ஸ். ஸோ ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் சர்க்கம்ஸில் வந்து போயிட்டு நம்ம வந்து 2πr அது வந்து அந்த ஃபார்முலா அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணினா இந்த ஆன்சர் வரும் அதில். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு நம்ம வந்து ஸோ அடுத்த ஒரு ப்ரோக்ராம் வந்து ரைட் ப்ரோக்ராம் that has a list of positive and negative numbers. Positive number, negative number. Create a new tuples that has only positive number from the list. நம்ம லிஸ்ட்டில் இருந்து பாசிட்டிவ் நம்பரும் இருக்கும், நெகட்டிவ் நம்பரும் இருக்கும். அதிலிருந்து ஒன்லி பாசிட்டிவ் நம்பர் மட்டும்தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்பர்ஸ் ஈக்குவல் டு நம்பர்ஸ் போட்டு அதில் நம்பர்ஸ் பாசிட்டிவ் நம்பரும் இருக்கும், நெகட்டிவ் நம்பரும் இருக்கும் இருக்கா? சரி ஓகே, இப்போ 5 இருக்குது, -8, 6, 8, -4, 3, 1. ஸோ பாசிட்டிவ் ஈக்குவல் டு எம்டி. இப்போ பாசிட்டிவில் என்ன வேல்யூஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எம்டியாக இருக்கும். ஃபார் ஐ இன் நம்பர்ஸில் இருக்கிறது எல்லாமே வந்து ஐக்கு வரும் ஒவ்வொன்றா. இஃப் ஐ greater than 0, பாசிட்டிவ் நம்பராக ஒரு நம்பர் வந்து பாசிட்டிவ் நம்பராக என்ன இருக்கும்? பாசிட்டிவ் நம்பர்னால் இது 1, 2, 3. அப்போ வந்து 0வோட அதிகமாக இருக்கணுமா கம்மியாக இருக்கணுமா? பாசிட்டிவ் அப்படின்னா வந்து 0வோட அதிகமாக இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் நம்பர், 0வோட கம்மியாக இருந்ததுன்னா நெகட்டிவ் நம்பர். 0வோட அதிகமாக இருந்ததுன்னா பாசிட்டிவ், 0வோட அதிகம் என்ன? 1, 2, 3, 4. 0வோட கம்மி என்ன? -1, -2, -3. இப்போ மைனஸில் இருக்கிறது எல்லாம் நெகட்டிவ் நம்பரு. பாசிட்டிவ் 0வோட அதிகமாக இருந்தால் நெகட்டிவ் பாசிட்டிவ் நம்பர். இப்போ பாசிட்டிவ் ப்ளஸ் ஈக்குவல் டு ஐ அப்படின்னு கொடுத்துருவாங்க. பாசிட்டிவ் ப்ளஸ் ஈக்குவல் டு ஐ. இப்போ பாசிட்டிவ் ஈக்குவல் டு பாசிட்டிவ் ப்ளஸ் ஐ. இப்போ பாசிட்டிவில் வந்து எந்தெந்த வேல்யூஸ் ஐனுடைய வேல்யூஸ் பாசிட்டிவாக இருக்கும் அது எல்லாமே greater than 0வாக இருக்கும், அது எல்லாமே பாசிட்டிவில் இருக்கும். பிரிண்ட் பாசிட்டிவ் நம்பர் அப்படின்னு போட்டு பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் நம்பர் மட்டும் வந்திருக்கும். 5, 6, 8, 3, 1 இது எல்லாமே வந்து பாசிட்டிவ் நம்பர். இதுதான் வந்து பாசிட்டிவ் நம்பர் இல்லையா? ஸோ இது ஓகே, இது எல்லாமே வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸ். அப்போ வந்து ஒரு எந்தெந்த நம்பர் வந்து பாசிட்டிவ் நம்பர் இருக்கோ அந்த நம்பர் எல்லாம் வந்து ஒரு ஒரு டியூப்லெட்ஸாக வந்து ஸ்டோர் ஆகிடும். இந்த நம்பரில் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் நம்பரும் இருக்குது, நெகட்டிவ் நம்பரும் இருக்குது. அதில் நம்ம பாசிட்டிவ் நம்பர் மட்டும் எடுத்துக்கிறோம், நெகட்டிவ் நம்பரை வந்து விட்டுறோம். அதில் பாசிட்டிவ் நம்பர் மட்டும் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதுதான் வந்து டியூபிள்ஸ். நம்ம டியூபிள்ஸில் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அதில். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து செட்ஸ். நெக்ஸ்ட் வந்து என்னது? செட்ஸ் வந்து இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க அதில். ஸோ செட்ஸ் வந்து நம்ம செட்ஸ் இருக்கு இல்லையா, செட்ஸ்